அலியா, நீ என்னமோ யோசிச்சு திடீர்னு உன் பிளானை சேஞ்ச் பண்ணிட்ட. அவங்கள கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ இப்படி பிளான் சேஞ்ச் பண்ணினா கொடுத்த அட்வான்ஸ் அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? முதல்ல அந்த லேடி கிட்ட இருந்து ஃபோன் வரட்டும் தனு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் என்ன ஏதுங்கிறத யோசிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறோம். நீ எதுக்கு வேலை வெட்டி இல்லாம எங்க பின்னாடி சுத்த? நான் என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, அக்கா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஆக்டிவிட்டீஸையும் வாட்ச் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. புரியுதா? நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் அந்த ரிப்போர்ட் உடனே அக்கா கிட்ட போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் நைட்டு டின்னர் நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணி வச்சிருங்க. இல்லைன்னா அக்கா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நீங்க எல்லாருமே பட்னியா படுக்க வேண்டி வரும். அலியா, முதல்ல ஒன்ன போட்டு தள்ளணும்டா. டார்ச்சரா இருக்கான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வரீங்களா? நீங்க அப்படி என்னதான் பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்லையே, சும்மா அப்படியே. நத்திங் இம்பார்ட்டன்ட். கேர்ள்ஸ் டாக். ஒருவேளை நீங்க 2 பேரும் தனியா எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா நான் உங்க கூட கூட்டு சேரவே மாட்டேன். எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களோட முட்டாள்தனத்துக்கு தேவையில்லாம நான் பலிகடை ஆக முடியாது. நாங்க அப்படியெல்லாம் எந்த பிளானும் பண்ணல ராஜனா. இப்படி எல்லாம் பேசிட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். இப்ப மட்டும் அப்படி என்ன பெருசா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க? எந்த தப்பும் பண்ணாத எங்க மேல உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை கொட்டுறீங்க. இதுல இருந்து தெரியல உங்களோட கோவம் எங்க மேல கிடையாது. ஆனா அந்த பிரக்யாவை ஒன்னும் பண்ண முடியலையேங்கிற அந்த கையால் ஆகாத தனத்தை தான் எங்க மேல காட்டுறீங்க. அட்லீஸ்ட் ஏதாவது உருப்படியா செஞ்சுட்டு வந்து எங்க கிட்ட கோவப்பட்டீங்கன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் ராஜனா. இப்போ நீங்க எங்க கிட்ட காட்டுறீங்களே இந்த ஆட்டிடியூட், இதால ஒன்னும் பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப். நீங்க உங்க விஷயத்துல ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? லீகல் விஷயத்துல ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை அப்படி நீங்க எதுவும் பண்ணலனா தலைக்கீழ நின்னாலும் நம்ம இழந்த சொத்தை நம்மளால திரும்ப பெறவே முடியாதுனா. எல்லா விஷயத்துக்கும் இப்படி முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்படுறீங்கல்ல, அதனாலதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போகுது. பிரக்யா மாதிரி ஒருத்தி என் கூட இருந்திருந்தானா இந்நேரம் எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன். நான் மெதுவா போனாலும் சரியான ரூட்ல போயிட்டு இருக்கேன். முயல் ஆமை கதையை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டியில கடைசியா ஜெயிச்சது ஆமைதான். இப்போ கூட ஒன்னும் கெட்டு போகல. ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. நானா கண்டுபிடிச்சா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். தப்பு செஞ்சா அனுபவிப்பீங்க. வர வர மரியாதையே இல்லாம போச்சு. போற வரவங்களா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க. பாடா, ஏதாவது சாப்பிடுறியாடா? என்ன வேணும்? ட்ரிங்க் பண்ணலாம்டா. இல்ல வேண்டாம் அபி, நீ ட்ரிங்க் எல்லாம் பண்ண வேண்டாம். போன தடவை நீ குடிச்சு போய் என்னாச்சு தெரியும்ல? கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு கொண்டு போய் வீட்டுல இல்லடா, லாஸ்ட் டைம் நான் குடிக்கும் போது நீ என் கூட இல்ல, நான் தனியா இருந்தேன். இன்னைக்கு தான் நீ என் கூடயே இருக்கே, சோ கண்ட்ரோல்ல இருப்பேன். ஐயோ, குடிக்க வேண்டாம்னு சொன்னா ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதுல என்ன பிரச்சனை உனக்கு? சொன்னா கேளு. புரியுதுடா, என்கிட்ட இன்னைக்கு பணம் இல்லைங்கிறதுனால நீ இப்படிலாம் பேசுறல. என்னடா உன் ட்ராமா முடிஞ்சுதா? சரி இரு, நான் ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன். அலியா, நீ என்னதான் யோசிச்சிருக்க சொல்ல. மெதுவா பேச. என்ன? கொஞ்சம் மெதுவா பேசினா என்ன உனக்கு? இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் யாராவது நமக்கு பிடிக்காதவங்க வந்து அவங்க காதல விழுந்து மொத்தமா நம்ம மாட்டுறதுக்கா? அப்புறம் ஜெயிலுக்குள்ள உட்காந்து கம்பி தான் எண்ணணும். மெதுவா பேசின. ஓ சரி சொல்லு அலியா, என்ன யோசிச்சிருக்க? இனிமே யோசனை எல்லாம் கிடையாது, டைரக்டா ஆக்ஷன் தான். தனு இன்னைக்கு ராத்திரியே ஆபீஸ்க்கு போய் அந்த சீடியை திருடிட்டு வந்துடுறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் லீவு, அதனால அண்ணா அந்த சீடியை பத்தி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால இந்த டைம் கேப்ல ஒரு டூப்ளிகேட் சீடியை ரெடி பண்ணிட்டு ஒரிஜினல் சீடியை எடுத்து இடத்துல வச்சுட்டு அந்த லேடி கிட்ட ஒரு காப்பியை கொடுத்துருவோம். பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். அந்த லேடி சீக்கிரமா எனக்கு ஃபோன் பண்ணிட்டா நல்லா இருக்கும் தனு. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த சீடியை என்கிட்ட வச்சிட்டு இருக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது. ஒருவேளை என்கிட்ட இருக்கிற சீடியை யாராவது பார்த்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். பெட்டர் இப்படி பண்றதுதான் கரெக்ட் தனு. எப்போ அந்த லேடி கிட்ட இருந்து ஃபோன் வருதோ உடனே நான் போய் சீடியை திருடிட்டு வந்து அந்த லேடி கிட்ட கொண்டு போய் சீடியை ஒப்படைச்சிடணும். நான் சேஃப் ஆயிடணும். மை ஹெடேக் வில் பி ஓவர். ஆனா அலியா, ஒருவேளை அந்த லேடி உனக்கு போனே பண்ணலனா? அவ கண்டிப்பா பண்ணுவா தனு. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்றவங்க எப்பவுமே சில விஷயங்கள்ல உஷாரா இருப்பாங்க. அவங்க டீலை சீக்கிரமா முடிக்கிறதுலயே குறியா இருப்பாங்க. சீக்கிரம் அந்த லேடி கிட்ட இருந்து ஃபோன் வரணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம் தனு. இவ்ளோ நேரம் ஆச்சு, இவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க போறீங்க? ஹெல் நரகம், அங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு போறேன். வரியா? நீங்க எங்க வேணாலும் போய்க்குங்க, நான் வீட்டுக்கு வரதுக்கு பணம் நான் தர மாட்டேன். நான் அவர் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்.
ஆனா இங்க இருக்கிற நிலைமை அவர் கூட தினமும் சண்டை போட வைக்குது. அவரை அன்பா அக்கறையா பாத்துக்க வேண்டிய நானே அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போனார்னு தெரியல, எப்ப வீட்டுக்கு வருவார்னு புரியல. ஏய் ஏய் என் கிட்ட வராத. எனக்கு என் கூட என் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்பையிலிருந்து அவங்க தான் என்ன பார்த்துக்க போறாங்க. வெல்கம், கம் வெல் ஸ்வீட்ஹார்ட், கம் பேபி கம். வேண்டாம், அந்த பக்கம் பார்க்காத. ஷி இஸ் வெரி டேஞ்சரஸ். நீ அவளை பார்த்தனா பயந்துருவ. நீ என்ன சைட் அடிச்சா போதும். கம் வித் மீ. லேண்டிங் கியர் ப்ராப்ளம். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அவ்வளோதான். எங்க பாரு, நீ சமத்தா இங்கே இரு. I'll be back. Okay? Okay. Okay. ஓகே, இப்போ ஓகே. இப்போ நீ என்னோட குண்டச்சி. ஓகே ஓகே. எங்க போன குண்டச்சி நீ? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ இனிமே என்னை விட்டு போகக்கூடாது, சரியா? நீ இல்லாமல் ஐ ஃபீல் லோன்லி. பட் இப்போ நீ வந்துட்டல, நம்ம நைட்டு ஃபுல்லாக பேசிட்டே இருக்கலாம். லுக் குண்டச்சி, லுக். பாத்தியா, இந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கு. ஆனால் இந்த ரூம்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏலியன் வந்துருச்சு. அவள் பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரியே தான் இருப்பா. ஆனால் மனசு இருக்கே கல் மாதிரி. வாய்ஸ் ஆர் சீரியஸ் யா? டாக் டு மீ. தலை வலிக்குதா? தலை வலிக்குதுன்னா நான் உனக்கு ஹெட் மசாஜ் பண்ணட்டுமா? உனக்கு ஹெட் மசாஜ் பண்ணுறதுக்கு ஆயில் கொடு. ஆயில் பேபிக்கு ஹெட் மசாஜ். பாத்தியா பேபி, நான் தான் சொன்னேன்ல, இது சரியான கண்டிபிஷனரி. சரி, ஆயில் இல்லைன்னா நான் விரல வச்சு பண்ணுறேன். ஏய் குண்டச்சி, நீ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணல, ஞாபகம் இருக்கா? நான் உங்ககிட்ட சொல்லலை, பட் இட் வாஸ் ஸோ நைஸ்யா. நான் நிம்மதியாக தூங்கினேன். இப்போ என் நிம்மதியும் போச்சு, தூக்கமும் போச்சு. இந்த ஹிட்லர் ஏலியன் என்னோட நிம்மதி, சந்தோஷம், தூக்கம் எல்லாத்தையும் பறிச்சிட்டா. ஆனால் இப்போ நீ வந்துட்டல்ல, எல்லாமே வந்துடும். என்ஜாய் த ஹெட் மசாஜ். இங்க பாருங்க, எந்திரிங்க. நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க. முதல்ல படுங்க. வாங்க. தொடாத, கையெடு. கை வைக்காத. ஐயோ ஓகே குண்டச்சி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அடி ஏதாவது பட்டுச்சா? குண்டச்சி, ஒரு 2 minutes நீ வெயிட் பண்ண. நான் இவளுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு வரேன். உன் ப்ராப்ளம் என்ன? உங்களை போய் படுங்க. டிஸ்டர்ப் பண்ணனா? ஏதாவது சொன்னனா? இல்லல்ல. அப்புறம் நீ மட்டும் ஏன் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ற? கண்ணு தெரியல, 2 லவர்ஸ் பிரைவேட்டா பேசிட்டு இருக்காங்க.